வெல்கம் டு ஃபயர் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பிளாக் ஷூஸ் தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட மொதல் வீடியோ. இதுதான் பிளாக் ஷூஸ். நான் முதல் லெவலில் இருக்கேன். இது ரொம்ப பாப்புலரான கேம்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் விளையாட வந்திருக்கிறோம். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை கைஸ். கொஞ்சம் லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம போய் இங்கெல்லாம் அட்டாக் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக போட்டு வாங்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பாஸ் போய் கொண்டாலே போதும். போட்டு வாங்கியாச்சு. வாங்க போவோம். இன்னும் பாதி என்னடா போட்டு என்னடா முழுகிடுச்சு. அது எனக்கு தெரியலையே. நம்ம இப்போ எங்கே போகலாம்? நாங்கள் ஜங்கிள் ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே போகலாமா? ஜங்கிள் காஞ்சே ஆகும். ஆமாம், அது என்ன இடமா இருக்கு நீ யோசிச்சு பாரு. ஜங்கிள்ரா ஜங்கிள். ஜங்கிளுக்கு போவோம். ஐயா அங்கே பெரிய பெரிய போட்டுறா. ஆமாடா டே, பெரிய போட்டு. நம்மளாம் எப்போ வாங்க போகிறோம் தெரில. அதெல்லாம் வாங்கிடலாம். இந்த போட்டு ஓசியில் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. ஆமாம், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன்னா பாதி முழுகிடுச்சு தண்ணியில் போட்டு. ஐயோ அப்புறம் பாதி முழுகி ஆனால் ஓடுது பார்த்தியா. அதான் அந்த போட்டோட ஸ்பெஷல் போல் இருக்குது. இது வந்து கோம்பேட்டு தான் வச்சு குத்துறது. ஆமாம், இங்கே ஏதோ காம்பேக்ட்னு போட்டுக்க. அப்படின்னா என்ன இந்த காய்ஸ் நீங்கள் சொல்லணும். அது வந்து குத்துறதுடா. அப்படி போயிட்டு அப்படி ஓடி வந்து ஏதோ அப்படி ஒரு குத்து. ஏய் ஆல்ரெடி குயிக் அன்லாக் பண்ணிட்டாங்கடா. ஆமாம் ப்ரோ. வாங்க போய் நம்ம வந்து அந்த கொரிலா கிங்குன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை முச்சா போதும். அவனை முச்ச லெவல் ஏறுன்னு சொன்னாங்க. ஏய் என்னடா இப்போ வந்துச்சு? பறகுது. ஐயோ வட்ட ஓடிய போகுது. என்னடா அது? மேலே யாரோ இருக்காங்கடா. ஒருத்தர் பறக்க விட்டாங்க. அடிக்காதீ. சரியான தேங்க்ஸ். நீ லைட் அடிச்சாலும் போடணும். அடிக்கிறானே. என்னால் அடிக்க முடியலடா, மாட்டிட்டேன்டா. சரி அவன் போட்டான்டா. ஹாய் ஹாய். இது என்னடா அது? ஹாய் ஹாய். அடிக்கிறான்டா. ஐயோ வலிக்குது. காப்பாடுங்க. நீ இவனை அப்படியே அடிச்சு முடிக்கிறான்டா. என்னடா ஏதோ ஆகுறாவ. இது ஒரு காம்பேட். இதை யூஸ் பண்ணி அவன் அடிக்கலாம் போல இருக்குது. ஓ அதான் நினைக்கிறேன். நல்லா அடி நல்லா அடி. போட்டு அடி. முடிச்சாச்சு. லெவல் 4 நம்ம லெவல் 4. அதே மாதிரி இவங்களை அடிச்சாலே ஈஸியாக லெவல் ஏறுது. அதான் சொன்னேன் அங்கே போக தேவையில்ல, மற்ற பாஸ் முடிச்சாலே போதும். வாங்க இப்போ லெவல் 10ன்னு வந்துட்டா இங்கேயே நம்ம போய் குஷ்டம் முடிச்சிடலாம். அப்படி தான் நினைக்கிறேன். லெவல் 20 வந்தால் தான் இவங்களை அடிக்க முடியும். ஆனால் நம்ம பாருங்க லெவல் 4லேருந்தே அடிச்சிட்ருக்குறோம். முடிச்சிட்டான். இன்னும் 2 லெவல் தான். இன்னும் 4 லெவல்ரா. ஓ 4 லெவலா? 7டா. ஓ நம்ம 6ல் இருக்கிறோம். இன்னும் 4 லெவல் தேவை. ஆமாம். என்ன இப்படி அடிக்கிறாங்க போட்டு. சரி முதல்ல நமக்குலாம். பவிஷ் அங்கே ஏதோ சோப்பிள் தெரியுது. என்னடா அது? என்னன்னு பார்க்குறேன். இவனை அடிச்சுட்டு பார்ப்போம். அடி 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 போடு. எஸ். ஏய் நம்மள மாதிரி இருக்கிறான்டா. இங்க ஒருத்தர் நம்மள மாதிரியே இருக்கான். இது என்னது இது? இது லெவல் பண்ணுறதுடா. அப்பப்பா நம்ம மொத்தமாக மீனில் போய் லெவல் பண்ணுவோம். மீல் வந்து பார்க்கலாம். அடிக்கிறது. இப்போ போய் அடிச்சு பார்த்தா நமக்கு முதல்ல 100 இருந்துச்சு. இப்போ டிஃபென்ஸ் அதிகமாகிடுச்சு. வேறு அடிக்கிறத மட்டும் வேறு பத்தியா எப்படி அடி விழுது பத்தியா. நம்ம கில் எடுக்கிறான்டா. அதான் நம்ம கில் எடுக்கிறாங்க. இவனுக்கு எப்படியாவது ரிப்போர்ட்டை போடணும். ரிப்போர்ட்லாம் போடக்கூடாது. பாரு நம்ம அடிக்கிற இடத்துல வந்து அடிக்கிறான்டா. லூசு கம்னாட்டி. எஸ் கைஸ், இவனுக்கு எதாவது பண்ணிக்கணும். அவன் வாடா அடி வாடா. எங்கடா போகிறான்? பக்கு ஆகுதுங்க அதிகமாக. இங்கே பாரு நான் அடிக்கிற இடத்துல தான் வந்து அடிப்போம். ஆமாம் கைஸ், ரொம்ப ஓரம் பண்ணிட்டுருக்கான். லெவல் 20க்கு மேலே தான் சீன் போடுறாரு வந்து. இல்லை நம்ம லெவல் 20 இல்லை. அவே லெவல் 20 பச்சேன் அவனை. நீ வந்து லெவல் 20 கீழே இருக்கிற அவனை போய் அடிக்க முடியாது அப்படின்னு போட்டு வந்துச்சு. ஓ ஹை லெவல் 10. அப்போ போய் குஷ்டு முடிப்போம்.
அங்கே என்ன கோரியா லெவல் 10ல் மிஸ்ட்ரி லெவல் 10. நோ அவனுக்கு லைட்டாக தொண்டை சரியில்லை, அப்படி தான் கத்துவான். சரிங்க காய்ஸ், பாரு நம்மள வந்து அடிக்கிறான்டா. ஆமா காய்ஸ், இவனுக்கு எப்படியாவது போட்டு அடிக்கிட்டு பாரு காய்ஸ், இவனுக்கு நம்ம எப்படியாவது ஒரு லெவல் 20 வந்து இவன் வந்து மூஞ்சி மேலே அடிக்கணும் காய்ஸ். லெவல் 20 தானே. டேமேஜ்டா அவ்வளோதான்டா. ஷப்பா இன்னும் ஒரு பையன் அடிச்சாலே போதும்டா, லெவல் சீக்கிரம் ஏறிடும்டா. அவனை அடி 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 சீக்கிரம் அடி. ஒன்று அடிச்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம லெவல் 10க்கு வந்துடலாம். என்னடா அப்படி அடிக்கிறான் அவன்? என்ன லெவல் 20ல ஒரே அடி தான், மரணம் தான். எர்றா ஓசிக்கெல்லாம் எடுக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்துறா. அப்பா நீ ஏதோ இந்த கொஸ்ட் ஆஃப் அவைலபிள் காம்பஸ் போட்டு ஐலாண்ட் போயிருக்கு, ஏதோ ஐலாண்ட் கொடுத்துருக்கு. அந்த காம்பஸ் போட்டு பவேஷ் இங்கே அந்தாண்டா இருக்குது, பக்கத்தில் தான்டா. ஓ இந்த ஐலாண்ட் நம்ம இந்த ஐலாண்ட் இங்கே ஏதோ நிற்கிது பாருங்க, இது என்னன்னு பார்த்தலாம். இருறா காய்ஸ், இங்கே ஏதோ ஒருத்தர் நீ எவனோ இருக்கான். யாரா நீ? யாச்சாவா? எது என்ன காட்சா? ஜியாலிசிஸ் நாட் ரெடி. லெவல் 50 வரணுமாண்டா இவனை வந்து அடி. அதான் இவனெல்லாம் அடிக்கணும். இங்கே எதுக்கு 50 லெவல் 50 வேணுமா? சரி வா. மங்கி தான் 10 வந்து அடிக்கலாம். நான் கொரிலாவே நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். ஏய் சூப்பர்ரா. ஆமாடா டேய். இவன்ட்ட ஃப்ரூட் கேட்கலாமா? எங்கடா ஓட்டான்? என்னடா ஆளை காணோம். சரி காண கூட நம்ம போய் அடிப்போம். என்னடா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, இன்னும் பச்சை கிளி இருக்குது. பட்டன் அழுத்தினா பச்சை கலரில் இது. சரி வாங்க. ஒரு குஷ்டு போல இருக்குது, இதை முடியணும் போல இருக்குது. அங்கே ஓடுறான்டா நம்மளே. அவன்கிட்ட போய் ஃப்ரூட் கேட்போம். என்ன பவர் பாது? ஐ ஆம் லெவல் ஹாய்க்கு பல்லா. ஐ ஆம் லெவல் 10. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவனடா அடிக்கிறான் போட்டு. எங்கடா போனாவன்? அந்த ப்ளூ கலரில் ஒருத்தர் இருந்தான்ல, அங்கே இருக்கிறான்டா. அது ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்கு. ஐ ஆம் ஏதோ ரொனானா ஜோரை பார்த்துருக்கு. லெவல் 10 ரொனானாவா ஜோரோ. ப்ளீஸ் ஃப்ரூட். ப்ளீஸ் ஃப்ரூட். கைஸ் இங்கே ஒருத்தர் ஓடுறான் கைஸ். இவன் அப்படி ஹெல்ப் பண்ணுற போர்ட்டல் இது என்ன புரோட்டல்னு நினைக்கிறேன். ஏன்னா போர்ட்டல் மாதிரி போகிறான். ஃப்ரூட் காய்ஸ் பாருங்க கைஸ், நம்ம அம்மா ஒரு ஃப்ரூட்ஸ் கூட தர மாட்டேங்கல. வெயிட்னு போட்டிருக்கலாம். வெயிட் பண்ணுவான். ஐயோ गाइस पावर பாருங்க गाइस பவர் செம்ம பவர் गाइस ஒரே அடியில் அடிக்கிறான்டா गाइस எங்க போறான் போய் பாப்போம் நம்ம ஜம்ப் பண்ணல டே நீ லெவல் 20டா போடா எனக்கு தான்டா என்னடா நீ எனக்கு ஸ்ப்ரிங் ஏதாச்சும் குடி அவங்க என்ன தர போற தெரியல என்னடா 24 நிமிஷம் எதுக்கு எது 24 மினிட்ஸ் அது கேட்போம் ஒய் இங்கே பார்க்கறதுக்கே கூலாக இருக்கான் ஆமாம் ரொம்ப கூலாக இருக்கான் உள்ள போயிட்டேன் எங்க உள்ள போயிட்டேன் டேய் கூல் டவுன் அவன் எப்படி உள்ள போனா எனக்கு அதான்டா புரியல ஏதாவது பக்குன்னு நினைக்கிறேன் அதான் நானும் நினைக்கிறேன் வாட் கூல் டவுன் என்னடா ப்ரா என்ன ஆச்சுயா எதுக்கு பிரெட் சொல்கிறேன்
வாட் 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 மீன் பிரெட்னு போடுறாவே. இரு, அது எனக்கு தெரியும்டா. அவன் ஒரு மாதிரியா கடுப்புடா அந்த மாதிரி சொல்றான். ஃப்ரூட்டே தர மாட்டேங்கற. You can only roll fruit every 2 hours. How to roll fruit. How to roll fruit. எப்படி गाइस ரோல் பண்ணது எனக்கு கமெண்ட்ல போடுங்க गाइस. என்னடா இது இவன் சொல்லுவான்ல கேப்போம். How to roll fruit. ஏய் இன்னொரு பெரிய ஆளு. யாரா அவன்? பி. என்னடா பி? கையில் என்னமோ வச்சிருக்கான்டா. ஆமாம் गाइस ஏதோ கையில் வச்சிருக்கான். யூ வாட்ச் அனிமே level 50யா? level 50. गाइस நம்ம அனிமே பார்க்கலாம். I am level 10. I am level 10. गाइस எப்படியா லெவல் 150 போய் ஒரு ஃப்ரூட் வாங்கலாம் பார்க்கலாம் गाइस. இங்க தான் ரோல் போன இவன்ட்ட தான் இவன் தான் சொன்னியா லெவல் 50 வந்தா இங்க வர முடியும்னு. இங்க தான் எல்லாம் ஃப்ரூட் வாங்கலாம் நினைக்கிறேன். இங்க தான் எல்லாம் ஃப்ரூட் வாங்குவாங்களோ? ஓகே அப்படிதான் நினைக்கிறேன் गाइस. give me fruit. ஏய் நான் தான் கேட்டேன். ஓ गाइस யார் गाइस யாரா அவன் இவ்ளோ பெருசாயிட்டான்? அரே எனக்கு தெரியல गाइस இவன்லாம் பா கட்டி வச்சு போடுறான் गाइस. என்ன गाइस பவர் இல்ல. What is this? What is this? Hey. What is this? Hey, எப்பறா? அதான் எனக்கு தெரியல गाइस. இவங்க ஏதோ பண்ணிருக்கான். பா ஏய் என்னடா திடீர்னு பெருசாவறான்? யாரு गाइस இவங்க? நம்மள வேற பயமுறுத்தி நிக்காங்க. How you became பிக் ஏன் வராது? ஓ ஏய் எப்பட்றா? என்னடா சுற்றி காலச்சக்கரம் ஓடுற மாதிரி ஓடுது? அதான் எனக்கு தெரியலையே. இவன் அடிக்கிறான் நினைக்கிறேன். என்னடா என்னென்னமோ பண்ணுறான்டா. ஆமாம் நம்ம ஓடிடலாம். பவிஷ் நம்ம ஏதாவது கத்தான இரா இவன் நம்மளுக்கு இது தரேன்னு சொல்லியிருந்தான்டா. எனக்கு நம்மளுக்கு இது தரேன்னு சொல்லியிருந்தான்டா ஃப்ரூட்டு. அது வரல வெயிட் பண்ணுவோம். சரி நமக்கு ஏதாவது டூல்ஸ் வேறு ஒன்றுமே தெரியாது. சரி எனக்கு வேறு டூல்ஸ் வாங்கிக்கலாமா? ஆமாம் வச்சுருக்க கத்தியே. அதுக்கு லெவல் வேணும்டா. இதுக்கு எங்கேயோ போகிறேன், எங்கே மேலே போகிறான்டா. சரி நமக்கு டூல்ஸ் வாங்கலாமா? गाइस எப்படி டூல்ஸ் வாங்கணும் சொல்லுங்கள். இன்னும் எதுனா அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கேட்போம். ப்ரோ ஃப்ரூட்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஆனால் எனக்கும் தெரியல. இந்த வேறு பிளாக் ஃப்ரூட்ஸு பேர். அதனால் எதுவும் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸு எல்லா கேம்லையும் எதுவும் ப்ளீஸ். நான் பார்த்துருக்குறேன். ஃப்ரூட்ஸ் கேட்கணும். சிலது எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு தெரில. தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியுதுடா. ஜாலியாக இருக்கு. அதான் ஜாலியாக இருக்கு. சரி வா டூல்ஸாக வாங்கலாம் வா. நான் ஃப்ரூட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான்டா. பரவாயில்ல நம்மளே ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு லெவல் 50 வரணும்டா. அது இன்னைக்கு ஒரு நாளே வந்துடலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணால் எல்லாம் முடியும். ட்ரை பண்ணால் எல்லாம் முடியும் ப்ரோ. அவன் வேறு கெத்தா நிற்கிறான். ஒரு ரேட்ல முச்சான்டா. காலை வச்சு மெரிச்சு முடிச்சிட்டான் அவனை. மதி மேலே போகிறான். நான் அவன் கூட தான் போயிட்டுருக்கிறேன். 24 நிமிஷம் சொன்னான். ப்ளீஸ் ஃப்ரூட்டு இங்கிலீஷ் கேமி ஃப்ரூட்டு அச்சு போடா. நீனாச்சு 2 கத்தி வச்சுருக்கேன். கத்திக்கணும்ல போடா. போட்டா அங்கிட்டு போடா. गाइस இவங்க ஒருத்தவங்க கூட ஃப்ரூட் கட் என்ன பண்றீங்க? வாட் ஆர் யூ டூயிங் இன் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் இன் ஹியர்?
ஏய் நான் அடிக்கலாமா? சக்கா சரி அடிக்க முடியாதுடா. அதுக்கு லெவல் 20 வரணும்னு போட்டுருக்கடா. 20 இல்லை 50. 20 வந்து அவனை அடிக்க முடியும். இங்கே ஸ்பின் பண்ணுறதுக்கு தான் 50. காச்சா அடிக்கிறா. என்னடா சொன்னீங்க? ஹோ this fruit. I am new player. new to the game. Guys, நம்ம வேற நியூ டு கேம் போடுறோம். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்டா. என்னடா ஒரே ஆளில் முடிக்கிறான்? அதான் எனக்கும் தெரியல. ஆனால் நம்மளால முடியலையே. எங்கடா போகிறான்? எப்படா டபுள் ஜம்ப் பண்ணுறான்? எப்பட்றா என்னால் டபுள் ஜம்ப் பண்ண முடியுது? அவன் ட்ரிபிள் ஜம்ப்லாம் பண்ணுறான்டா. ஐயோ என்னென்னமோ பண்ணுறான்டா இவன். சரி வா நம்ம லெவலாக எடுத்துவோம். இன்னைக்கு கூட நடக்கலாம். சிவா நான் அது வரல இந்த குஷ்டு ஒன்று போட்டேன். அது குஷ்டு அதை முடிப்போம். குஷ்டு போட்டியா? போய் அடிப்போம். அடி 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 வா செம்மையாக அடிக்கிறான். போடு மீல் அடி மீல் கைஸ். போடு 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 போத்தடி கைஸ். போத்தடி. அவன் இன்னைக்கு கொண்டு வந்த மங்கிய போடு போடு. வாங்க வாங்க அடுத்த மங்கிங்க போ. குரங்கு இருக்கு. இந்த குரங்க போட்டு அடிக்க வேண்டியதான். லெவன் வந்து 11 லெவல் அப் ஆயிட்டோம்டா. இப்போ நம்ம 11வது லெவலு. ஹை ஜாலி வந்துட்டோம். ஏன்டா இதே மாதிரி பாஸ்லாம் போய் போடுவோம் டக்குன்னு லெவல் அப் ஆயிடும்ல. அங்கே ஒரு கொரில்லா பார்த்தோம்ல அப்படியே அடிச்சிடலாமா? அதான் அதுக்கு முன்னாடி இந்த குஷ்டம் முடிச்சிடுவோம். ஓகே வயசு நம்ம டூல்ஸ் வாங்கலாம் கத்தாக்குள்ள. டூல்ஸ் அது காசு இல்லையே 1000 தானே இருக்குதுன்ட்டு. சரி நம்ம பார்க்கலாமா? நம்ம பாரு முதல்ல வில்லேஜ் பார்த்துட்டு ஸ்குவாட்டியில் போய் காசு கொடுத்து வாங்கலாமா? வெயிட் பண்ணு வாங்குவோம். லெவலப் போயிட்டோம். லெவலப் புது கொஸ்டின் வந்துச்சு. புது கொஸ்டின் இல்லை லெவலப் தான் ஆகிட்டோம். ஆமாம் இப்போ நம்ம 15 லெவலு மீல் அதிகப்படுத்தணும். இப்போ டிஃபென்ஸ் அதிகப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு இது ஏறும், லைஃப் ஏறும் அப்படின்னு போட்டுருக்கு. இந்த இடத்துல போய் நம்ம வந்து இந்த இவன் அடிப்போம். இந்த கோரில்லா கிங் என்னடா அப்போ அடி 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 அடிக்கிறான்டா. ரொம்ப பவராங்க गाइस. அடிச்சு பேக்ல போ. அடிக்கிறான்டா. முன்னாடி வா என்னென்னவோ பண்ணுறான்டா. அடி 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 ஓடு. அடிச்சுட்டு ஓடு. ஓடு ஓடுனாலும் அடிக்கிறான் அவன். ஓடு என்னமோ பண்ணுறான். தலையில தட்டுறான் கொரில்லா. என்னடா படுத்துட்டே வரான். ஓடு சும்மா எப்படி அடிக்கிற गाइस. அதான் உடம்புல பாடியை காணோம். அதான்டா பக்கு ஓடு. அப்பா அந்த மாதிரி ஓடி அடிக்கிறது நல்லது. அப்படியே வர முடிக்க போறான். ஐயோ 20 ஓடு. गाइस நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம் गाइस. அந்த பைத்தியக்காரனுக்கு அப்படியே வர. என்னடா அது அடி ஓடு. गाइस நம்ம சாப்பிடுற டேமேஜ் கொடுக்குறோம். ஓடு என்ன गाइस பண்றது? செத்து போனாங்க. மாதிரி வந்துடலாமா? என்ன கலர் கிரேவா இருக்கு. அதே தெரியாதாடா. நீ வந்துட்டோம் வா சீக்கிரம் அடி போவா. அவன் அதுக்குள்ளேயே ரீஜன் ஆகிட போறியா? ரீஜன்லாம் ஆவாங்க சில பேர். அப்படின்னா நீ யூடியூப் நல்லா கற்றுக்கிற பவேஷ். ஆமாம் நான் இதில் பார்த்தேன் விளையாடுறாங்க. ஓடு பேக் ஃப்ரண்ட்டில் போய் அடி. நான் முதல் வீடியோவே இப்படி போதே என்ன பண்ணுறது பவேஷ்? அடிச்சிட்டாண்டா. அவ்வளோ லாக் பண்ணிட்டு செத்துரும் அவளாம். ஓய் எப்போ ஜூஸ் நம்ம எப்படி தப்பிச்சிட்டு गाइस பைத்தியக்காரன் இருக்குது. அடி பவேஷ் யாரா போட்டு அடிடா அதை போட்டு. பேக்கில் போய் டிஃப்ரெண்ட்டில் வந்து அடிக்கணும்டா. ரொம்ப கஷ்டம். வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அவனாண்டா பின்னாடி அவனை அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹாஃப் ஹெல்த்து தான். गाइस எப்படியா போட்டு இடிக்க அந்த லெவல் எடுக்க தரையில் ஆனால் உன தட்டான்டா. எதுக்கு மோசமாக தலையை கத்தான் தரல எனக்கு. அதான் பேக்கில் வா பவேஷ் வேணா மேலே ஏறியாண்டா. ஆமாம் என்னத்துக்கு இது ஏணி படிக்கிற மாதிரி இருக்குது. அதான் எனக்கு இது இவனை முடிச்சிடும். இல்லை பவேஷ் நான் சொன்னது இந்த இடத்துல அந்த இடத்துல ஏறு. வேணாம் நான் மேலே ஏறி அது ட்ராப்பு தானே சொல்கிறேன் நீ. அது இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண செத்துருவோம். அது வந்து சில்லதுக்கு தான். அது இவனுக்கு கரெக்டாக வராது. இவன் இந்த பவர் யூஸ் பண்ணுவான். அந்த தரையில் தன்னா நம்ம மாட்டிப்போம்.
தரையில் தட்டுவான்ல, அதனால சுற்றி இந்த மாதிரி தட்டினானா அது பக்கத்தில் அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. பேக்கில் வா கைஸ் நம்ம சாப்பிட்ற நிலைமையில் இருக்கான். அவனும் சாரி போய் நின்றான் இருக்கான். அப்போ இது என்னடா ஆனவனா தரையை தட்டுறான். நல்லது தான். ஓடு 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 அடிச்சுட்டு ஓடிடு. குயிக் ஸ்லாஷ் பர தட்டிட போனான் தரையில் தட்டினா அதான் பயமே. கைஸ் என்ன கைஸ் உடம்பு காண முடியுது. அது பக்குடா அது. ஓ பக். ஓகே வாங்க அடிக்க போங்க. அடிக்கிறான்டா. சாப்பிட்றோம் நம்ம ஓடு ஓடு ஓடு. நம்ம டூல்ஸ் இருந்தால் கரெக்டாகல. ஆமாம் எல்லாம் கத்தி பெரிய பெரிய கத்திலாம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்மளே தான் வாங்கணும். ஓடுறோம் 10 HP இல்லை இப்போ 20 ஆயிடுச்சு. அது ஸ்பீடாக ஏறுது ரீசன் ஆகுது. அடி பேக்கில் வா யூஸ் பண்ணுறோம். வெயிட் பண்ணு கைஸ் வெயிட் பண்ணி பொறுமையாக மந்தவன் அடிக்கிறான். போடு. டேமேஜ் இன்னும் கொஞ்சோண்டு தான். ஒரே அடி தான் முடிய போகிறேன் கைஸ். அவ்வளோ ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் எவனாச்சும் வந்து ஓசிக்கில் எடுத்துருவாங்க இல்லையா. ஐயோ ஓடு 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 நீச்சல் அடிச்சுட்டு ஓடு 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 ஓடு. நம்ம கில்லு யாரும் எடுக்கக்கூடாது கைஸ். ஓடு ஓடு இந்த இருக்காண்டா. எப்போ எவனும் வரலடா கைஸ். அடிக்க அப்பா லெவல் 16 இல்லை ஏண்டு இது ஏதோ பவுண்ட்ரின்னு போட்டிருக்கு. பவுண்ட்ரி கைஸ் பவுண்ட்ரினா என்ன கமெண்ட்ல போட்டுருங்க கைஸ். பவுண்ட்ரி அப்போ நம்ம இந்த லெவல் பண்ணி தான் ஏற்ற முடியும் போல இருக்குது. அன்ட்ராக் பண்ணிடு கைஸ். நம்ம போய் டூல்ஸ் வாங்கிட்டு வரோம். வயசு போய் டூல்ஸ் வாங்கிட்டு வரோம்டா. வா போய் டூல்ஸ் வாங்கிட்டு வருவோம். நம்ம கன் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தூரத்துலேருந்து அடிக்கலாம். கன் இருக்குதான்னு பார்ப்போம். நம்ம நீச்சல் அடிச்சுனா போட் இருக்குது. நம்ம போட்டு தான் வா எப்படி எடுத்துகிட்டு ஓட்டோம். முதல்ல நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இடம் போகலாமா? அங்கே ஏதோ டீலர்ஸ்லாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மொதல் இருந்தோமே அதான் அங்கே வேணாம். அங்கே நம்ம கன்று வாங்குவோம். இந்த எங்கேயாச்சும் பக்கத்தில் கன்று இருக்குதான்னு தெரியல. வா பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அது ரொம்ப தூரம். பக்கத்தில் ஐலாண்டு போவோம். மகேஷ் என்னடா சொல்கிறா? கட்டி வாங்கணும்டா. கத்தி வேணாம்டா. ஏன்னா கன்று வந்து ரொம்ப லாங் ரேஞ்சோ அதுவும் ஸ்டைலாக இருக்கும். கன்லாம் பாக்கெட்டில் வந்து டொப்புன்னு எடுத்து டொப்புன்னு போடுறது. இங்கே எவனாச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போமா? யாருமே இல்லை. இங்கே யாருமே இல்லை. அப்போ என்னத்துக்கு இந்த ஐலாண்டு? ஸ்லிங் ஷாட் 5000 தான். ஐயோ நம்மள்ட்ட காசு இல்லையா? சரி இப்போ கட்டான வேண்டாமா? கட்டானாவா? கட்டானா வேணாமா? வாங்கலாம் நல்லா கொண்டது. இங்கே யாரு போய்வேன் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் டீலர். இவன் தான் பிளாக்ஸ் ஃப்ரூட் தருவானோ? இது என்னது 5000 7000 அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸ்ப்ரிங்கு பாமு ஸ்மோக்கு ஸ்பைக்கு. இது என்னது ஃப்ளேம் ஃபால்கன் ப்ராசஸ் பார்த்துக்க என்னடா அப்படின்னா தெரில. இன் ப்ராசஸ்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்க. நான் போக அதிகமான ஃப்ரூட்லாம் ஆகிட்டு போய் ஃபீனிக்ஸு இதெல்லாம் இது மித்திக்கல்னு நினைக்கிறேன். கேஸு எப்படி ஈட்டி கேள்விப்பட்டிருக்கேன். கிட்ஸ்னு ட்ராகன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். அதுக்கு எதோ பாரு பவருக்கு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான் கேள்விப்பட்டிருக்கேன். சிவா நம்ம இங்கே நம்மள்கிட்ட பற்றி காசு இல்லை. பவேஷ கட்டா ப்ளீஸ் அடே. கட்டானாவா? சரி இந்த ஸ்கின்னுக்கும் கட்டானாவும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சோல்ஜர் மாதிரி இருக்கும். நான் ஸ்விம் பண்ணிட்டே போயிடுவேன்டா. சும்மா நல்ல ஸ்பீடாக போவேன்டா. ஸ்விம் பண்ணி நல்லா தான் இருக்குது. டேய் தப்பான வழி பண்ண நான் சொல்லுவேன் நினைக்கிறேன். அந்த இருக்குடா. எதுக்கு? இப்போ நம்ம மெரெயின் ஸ்டார்டருக்கு போனோம். எங்கே உனக்கு வழி தெரியுமா? மெரெயின் ஸ்டார்டர் வேணாம், பைரட் போடு. பைரட்டில் அதுக்கு விலை ஜாஸ்தி. அந்த இருக்கு மெரெயின் ஸ்டார்டர். அங்கே போனாலே போகும். நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு வந்தேன். டக்குன்னு நீங்கள் வரலாம். நம்ம எப்படியோ ஸ்பீடாக போ गाइस எப்படி வந்தோம் गाइस. இங்கே போயிட்டு ஒரு இது ரீஸ்பான் பாயிண்ட் गाइस இங்க யாரோ ஒருத்தங்க எம்பி ஏதோ எம்யூசி இருக்கு செட் பாயிண்ட் அப்படினா இங்க ரீஸ்பான் ஆகலாம் गाइस. ஆமாண்டா இங்கே ரீஸ்பான். சரி வா மெரைன் வேணாம் பைரட் போலாம். இந்த இருக்குது இந்த பக்கத்தில் இருக்குது மெரைன். இதில் இது மிடில் அந்த இருக்குது. ஐயோ அது என்னதுடா அது? ஃப்ரோசன் போட்டுருக்கு. ஆமாண்டா ஐஸாக இருக்குடா. ஐயோ அங்கே ஈட்டி இருப்பான்ல அவனை போட்டு எப்படி லெவலே வரும். அவனை போய் வேணாப்பா. பரவாயில்ல பார்த்துக்கலாம். செத்தாலும் பார்த்துக்கலாம். செத்து போண்டா வேணாடா.
ஏய் வாடா லெவல் ஏறும்டா எத்தனை வாட்டி செத்து வந்தாலும் ஆனால் டேமேஜ் போகும்லடா சொல்லுங்க guys, இந்த வாடாம இது லைவ் இல்லடா டேய் நம்ம டூல்ஸே ஒன்றும் இல்லை வாடாம கை தான் எல்லாத்துக்குமே கை அங்கே ஈட்டின்னு ஒருத்தர் வருப்புறான்டா நான் யூடியூப்ல பார்த்தேன் நான் யூடியூப்ல பார்த்துங்க guys. அங்கே வேலை வந்து ஈட்டின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் அச்சா 15,000 வேணாம் ஆனால் லெவல் வேணும் அதுக்கு இங்கே வரணும்னு எவ்வளோ லெவல்னு தெரியலையே அது எனக்கும் தெரியல இன்னும் ஒரு 100க்கு மேலேயாச்சும் இருக்கும் இல்லை ஒரு 90 கிலோமா ஆமாம் 90 நம்ம பார்த்தோம்ல 90 இதுனாடா என்னது இது எனக்கும் தெரியல ஏய் உள்ள என்னமோ இருக்குது உடைக்க முடியுமா உடைக்க முடியாதா இங்கே தான் லேட்ரு போவோம் எனக்கு காசு பிடி காசுடு காசுடு நைஸ் ஏறு மேலே ஏறு என்னடா அவன் ரெட் பிளாக்ல இருக்கிறான் நம்ம பார்க்கும்போது ப்ளூ கலர்ல இருந்தான் அது வெள்ளை கலர்ல வெள்ளையும் ப்ளூவும் லைட்டாக கலந்துருப்பான் எப்போ ஒரே மொத்தமாச்சண்டா ஆமாண்டா இங்கே ரொம்ப பவராக இருக்கும் அவன் அதனால் நம்ம முதல்ல பைரட் ஸ்டார்டர் போயிடலாம் ஏன்னா அங்கே கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து பைரட் ஸ்டார்டருக்கு பக்கமா இல்லை முதல்ல இப்போ ஜங்கிளுக்கு போகிறதா ஈஸியாக இருக்கும் சரி ஓகே ஜங்கிளுக்கு போ டெலிபோட்டிங் டெலிபோட்டிங் நம்ம எங்கே தெளிப்பாதாகும் கைஸ் நம்ம வந்து எடுத்துக்கு வந்துட்டோம் சீக்கிரம் எதுக்கு பைரட் ஸ்டார்ட் எங்கே போய் கட்டான வாங்கிட்டு வரும் அங்கே வேற நீ தப்பான வழி போகிற நம்ம எந்த இருக்குது இது இல்லை இது மெரைன் ஸ்டார்டர் அது மாரி கைஸ் நீங்கள் வந்து நீங்கள் கேம் ஆரம்பிச்சு கைஸ் நீங்கள் பைரட் தரீங்கன்னா பைரட் ஸ்டார்டர் இல்லை நீங்கள் மெரைன் ஸ்டார்டர் இல்லை இப்போ நம்ம பைரட் ஸ்டார்டருக்கு எங்கே போகணும் அங்கே இருக்கு பைரட் ஸ்டார்டர் அந்த இருக்குது வாங்க போகலாம் கைஸ் போட்லாம் வேணாம் காசு வேணும் ஃப்ரீ போட் எடுத்துகிட்டு போவோம் தைனிலாம் வேணாம் நமக்கு தான் உடம்பு இருக்குல்ல பரவாயில்லவா இது என்னன்னு தெரியல இந்த போட்டு பாதியில் முடிக்கிருக்குது மற்ற போட்டுனா முழுக்காது போல இருக்குது அதனால தான் ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன் அங்கே போவோம் ஐட்டம் என்னது இது ஐட்டம் உள்ள ஒன்றுமே இல்லை என்னடா அது உள்ள ஒன்றுமே இல்லை எப்பட்றா ஐட்டம் ஷாப்பா கேஸ் இங்கே தான் ஓப்பன் த ஃப்ரூட் ஷாப் இது என்னது ரோபாக்ஸ் தேவை நீங்கள் ரோபாக்ஸ் இருந்துச்சுங்க நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ் திருப்பி வண்டியை பார்த்துக்கிட்டே வேற எங்கேயோ போயிட்டோம் பக்கத்தில் இருந்தாச்சுல இனிமேல் நம்ம இது இப்படியே போயிடலாம் போட் வேஸ்ட் கைஸ் சிக் ஸ்பீடாக போகலாம் ஓடு எனர்ஜி ஃபுல்லாக ஓடு இங்கே கட்டானா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வீடியோவில் பார்த்தேன் இங்கே தான் ஒருத்தன் வந்து கட்டானா வாங்கிட்டு போனோம் கட்லஸ் வருவீங்க பாய்ஷோட கட்டானா வாங்கலாம் கட்லஸ் வாங்கலாமா கட்லஸ்னா அது கட்லஸ்னா அது ஒரு கத்தி தான் ஆனால் நம்ம கத்தானா வாங்கலாம் கட்லஸ் எப்படி இருக்கும் சரி கட்டானா வாங்குவோம் பர்ச்சேஸ் எங்கடா இந்த நாய் செம்மையா இருக்குது ஏர் ஸ்லைஸ் போ நல்லா இருக்கு கைஸ் அங்கே டெலிபோர்ட் தண்ணியில் தள்ளிப்போக முடியாது முடியும்டா முடியுதா சூப்பர் நைஸ் டெலிபோர்ட் ஜங்கிள் காசு எடுத்துக்கோ 5,000 இருந்துச்சுன்னா இது பண்ணலாம்னு நினச்சிருந்தா கன்னுக்கு 5,000 இந்த ஒரு ராக்கெட் ஃப்ரூட் வாங்கிக்கோங்க ராக்கெட் ஃப்ரூட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் தேவையில்லை ஆமாம் எவனாச்சும் வந்தால் தருவாங்க நம்ம அது வரலும் குஷ்டு முடிப்போம் மேலே எகிடுறான் என்னமோ ஐட்டம் கத்தி வந்துடுது ஓகே சீக்கிரம் மேலே எப்படி மேலே யாரோ வந்திருக்கான்டா கையில் என்னமோ வச்சுருக்கான்டா ஹாய் ராக்கெட்டு ராக்கெட் தரான்டா தடா ப்ளீஸ் மொதல் ஃப்ரூட் கைஸ் சாப்பிடலாம் பவிஷே eat black fruits ஏதோ பவர் இருக்கு गाइस பார்க்கலாமா சூப்பரா இருக்குது thank you so much சொல்லு thank you so much நீ எப்போ ஃபுல் பவர் போட முடியா பவிஷே எங்கடா போயிட்டே இருக்கிறான் பரவாயில்லை நமக்கு ராக்கெட் வச்சுல போய் அடிப்போம் அவன் தான்டா கொடுத்து விட்டது thank you so much
சூப்பராக இருக்குது. கையில் ஒரு ராக்கெட்டு ஏதோ மிசைல் மாதிரி இருக்கே. விடு மிசைல். இரு அவனை அந்த அந்த மங்கி மேலே போடு. எங்கே இரு நம்ம இதை பார்த்துப்பான். இப்போ கரெக்டாக இருக்கும். என்னது கைஸ் இது? ராக்கெட் ஃப்ரூட்ரா இது? இல்லைடா நீ இதை பச்சை ஏதோ ரவுண்ட் வந்துருக்கு. அதுவும் அது டார்கெட் அது அவங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னும் முடிச்ச டார்கெட் மாற்றிலாம். கொரில்லாவை முடிக்கணும். லெவல் 50 வாங்க. நம்ம போய் எத்தனை கொரில்லாவை முடிக்கணும்? ஒரு 8 கொரில்லாவை முடிக்கணும் போல இருக்குது. வர நம்ம ஏதோ புது பவர் வச்சுக்கே ட்ரை பண்ணுவோம். ஏதோ ஏர் அதெல்லாம் பவர்ஸு. நமக்கு மொதல் பவர் என்னது? இது என்ன? மிசைல் பிஸ்து. நம்ம மொதல் பவர் மிசைல் பிஸ்து. அது ஃபிஷ். ஆமாம், மிசைல் ஃபிஷ். டொமேல். இது நல்லா கத்தியரா டொமேல். கத்தி வச்சு அடிப்பான், கடைசியில் மிசைலில் யூஸ் பண்ணுவோம். போட்டு அடி அடி. எனக்கு ஒரே வந்துட்டான். மரியாதை அடிக்கலாமா? வேணாம் ஆச்சு பிரோஜனம் இல்லை. ஏன்? நம்மளுக்கு குஷ்டு முடிக்கணும். நீ பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கு தான் இந்த இது. ஐயோ தேவையில்லாம இது. பரவாயில்ல, கத்திகள் அவ்வளோ இல்லை. கத்தி நான் யூஸ் பண்ண தேவைடா. நம்மளுக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட் தான்டா தேவை. நம்ம கத்தி தான் தேவைண்டா. அது பரவாயில்ல. நமக்கு கத்தியில் ஒன்று விளாண்டா கத்தியில் விளாடணும், இல்லைன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் விளாடணும். ரெண்டு குழப்பிலாம் விளாடக்கூடாது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ப்ரோ பிளேயர்ஸ் அப்படிலாம் விளையாடுவாங்க. ப்ரோ பிளேயர்ஸ் அப்படிலாம் விளையாட மாட்டாங்க. அவங்க ஒன்று மாஸ்டரி வந்து இதில் பண்ணுவாங்க, கத்தியில் பண்ணுவாங்க. மொத்தமாகவே பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்தோம்ல, அவன் கத்தி மட்டும் தான் வச்சுருந்தான். அவன் கத்தி யூஸ் பண்ணால் அந்த பெருசானே அது ஃப்ரூட் தானே தெரியலையே. அது வந்து அது வெறும் இது போல் இருக்குது. அது வெறும் கை போல் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தான் அவ்வளோ முக்கியம் இல்லை, கத்தியும் தான். ஆமாங்க. சரி ஓகே. ஒரு கத்தி 25%, ஃப்ரூட் வந்து 75. ஓகே டன். ஓகே, முதல்ல கத்தி ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்படி நான் பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. முதல்ல கத்தியை லாக் பண்ணிடல. 2 இருக்குதா? லெவல் 20. ஓகே ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்டிக்ஸ் ஏறி இருக்குது. ஸ்டேட்டஸ். ஓகே வாங்க நம்ம ஸ்டாட்டஸ் பண்ணிட்டு வந்துடும். பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் ஒன்று கூட இல்லை. எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு போகலாம். அடி பறக்குறாங்க. அப்பா சரி அடி வாங்குறாங்க. ஆமாம் கைஸ். இந்த ஐலாண்டை முடிச்சோடனே வீடியோ முடிச்சிடலாம். ஓகே. ஓடி டிஷ்ஷும் அது ஏன்டா அவனே எழுப்புத? பரவாயில்ல, 2 பேர் சேர்த்து வச்சு அடிப்பான். அப்புறம் ஈஸியாக இருக்கும்ல குஷ்டு முடிக்கிறதுக்கு. 8 பேரை முடிக்கணுமாண்டா. சமாடி. இவனுக்கு இன்னும் ஒரே அடி அடிச்சா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னும் 8 பேர் அடிக்கணுமா? இன்னும் 4 பேர் அடிக்கணும். ஏதாவது கூட்டு அடிக்கலாமேடா. அப்படி சொல்கிற? அவனை கூடு. வா ஐயா வரீங்களோ? வாங்க 4 பேர் வாங்க. நீனும் வா. இது இவனையும் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். வா வாங்க எல்லாம் இங்கே வாங்க எல்லாம் இங்கே வாங்க. இவன் நட்டி போய் நின்ட்டான். வா ரெடி. பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸை விடுவோமா? அப்பா வச்சு பறக்குதுடா. ஆமாம் கைஸ், செம்மையாக பறக்குது. ஆனால் ரெடி 3 2 1 போடு. சரி கட்டி யூஸ் பண்ணு வேஷ். அது லோட் ஆகணும்ல. ஓசிக்கல் எடுக்கிறான்டா. சரி கைஸ், என்ன கைஸ் ஓசிக்கலே. டேய் யாரா நீ? ஏன்டா ஓசிக்கல் எடுக்கிற? பவர் விட்றா, ராக்கெட் பவர் விட்றா. இது கொடுத்ததே வந்தேன்டா. நான் ஓசிக்கல் எடுக்கிற பார்த்தியா? level 20 must reach level 20. Why taking my kill? Why
மைக்கிள் என்னடா காணாம போயிட்டா பொசுக்குன்னு காணாம போயிட்டான்டா சரி அடிப்போம் இவனை அடிச்சுட்டு இவனை அடிச்சுட்டு வா 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 போ போ இவனையே அடிச்சுட்டு ஏய் இது சிவப்புகள் பார்த்த மாதிரி எனக்கு எங்க நான் ஏதோ பிரம்ம பார்த்துங்க எல்லாம் வந்துட்டிங்களா விஷயம் பறக்க மாட்டேன் ஏதோ மரம்லாம்டா கீழே விழுகுது செம அட்டாக்கு ராக்கெட்டை விடு விசாயெல்லாம் சார் இப்போ பறக்குறாங்க 4 பேரும் 4 டைரக்ஷனில் இப்போ ராக்கெட் விடு வரட்டும் பக்கத்தில் வரட்டும் போடு எப்பா ஒன்று சேர்ந்தா அடிச்சு பவர் அடிக்கும் ஒன்றும் சேர்ந்தா இவே மாதிரி அடிக்கலாம் அந்த கொரிலா கிங் மாதிரி கொரிலா கிங் கூட தந்திட்டாங்க பாஸ் பவிஷ்ய ராக்கெட் கொஞ்சம் கட்டி வச்சடி இப்போ கொஞ்சம் லெவலில் இருக்கும் லோட் ஆகிற அடிக்கும் ஏன்னா கையில் கட்டி இருக்குல்ல அது சரியா சும்மா தானே இருக்குது லோட் ஆகிறவங்களும் ஒரு என்னடாச்சு ஒரு லெவலாக போய்ட்டோமா நீ லாஸ்ட் புதுசாக லெவலில் எடுத்துரு பவேஷ் உனக்கு கட்டி பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லாத்தையும் ஒரே லெவலில் எடுத்துகிட்டு போகணும் ஸ்குவாடு நீ லெவலில் எடுத்துவானா அதுக்கு தான் நம்மளுக்கு தான் ராக்கெட் பவர் இருக்குது அப்போ ஸ்குவாட் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் 25% முக்கியம் எவனாச்சும் இங்கே இருக்கிற என்னன்னு பார்ப்போம் ஏய் இன்னொரு குஸ்டுடா நம்ம லெவல் 20 வந்துட்டோம்டா ஏய் ஜாலி வந்துட்டோம் இப்போதான்டா கவனிக்கிறேன் லெவல் 20 வந்துட்டோம் கவனிக்கவே இல்லை கொரிலா கிங் இப்போ வாடா இன்னைக்கு செத்துட்டோம்டா அவன் ஆமா இன்னைக்கு எனக்கு கொரிலா கிங் அவன் மந்தையில் கொரியில் கிங் எடுக்கணும் வாட்டா ஓடு சீக்கிரம் ஓடு ஸ்பீடாக ஓடு நல்லா ஓடு லைஃப் போகுது எப்படா அதான் எனக்கும் இல்லையே இந்த ஃப்ரூட்ஸ் வேணாம் லைஃப் முடியாது யூடியூப் பார்த்தோம்ல ஆமாண்டா போடு சமத்தே ராக்கெட் விடு பார்க்கலாம் டிஷ் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு ஆமாம் கைஸ் வா இது மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு முதல்ல இங்கே செஸ் இருக்கு கைஸ் காசு வருதுடா காசு இவனு மேலே இருந்தான்டா என்ன ஓட்ட எங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு டெலிபோர்ட் வரேன் நீ எப்படா மேலே ஏறுனேன் தெரியலையே என்னடா இது இவெல்லாம் மேலே ஏறி வரும் எனக்கு தெரியல பியூ கத்தானா தட்டான்டா நீ தட்டுனா அந்த மிஷின் யூஸ் பண்ணும் இனி பக்கத்தில் வா பியூ வரகுறான்டா வேறல அச்சக்க ஜஸ்ட் மிஸ் தாபிச்சிட்டோம் ஜஸ்ட் அச்சக்க டொமேல் எங்கடா பின்னாடி வந்து விழுகுறான் அச்சக்க ஓடு ராக்கெட் விடுவோம் டொமேல் யூஸ் பண்ணுவான்டா என்னடா இன்னும் யூஸ் பண்ணல எப்பட்றா என்னத்துக்கு யூஸ் பண்ணணுமே அந்த அந்த தரையில் தட்டுறத இப்போ யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இல்லை யூஸ் பண்ணது அவனுக்கு இப்போ அந்த அந்த மூ தெரியல நினைக்கிறேன் உடம்பு வர பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் அப்பா ஜஸ்ட் எஸ்கேப்டா மேலே எடுத்தான் கீழோட கொஞ்சம் மேலே கத்தி வச்சு அடியாண்டா சும்மா வச்சிருக்காத பக்கத்தில் முன்னாடிக்கலாம்டா இதுக்கு தான் கத்தி யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு தான் கத்தி யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் பற்றி அவ்வளோ டேமேஜ் போதுச்சுன்ட்டு இதுக்கு தான் கத்தி யூஸ் பண்ணுறதில்ல நான் யூஸ் பண்ணுவேன் இது பக்கத்தில் முன்னாடி விழுகும்டா அதனால தான்டா இவனெல்லாம் தூரத்துலேருந்தே முடிக்கணும்டா அதே மற்ற பாசம் இருந்தால் கூட பக்கத்தில் போய் அடிக்கலாம் போய் தூரத்தில் அவன் எப்போ அது யூஸ் பண்ணுவான்னு வேறு தெரியாது அவன் ஒரு வாட்டி யூஸ் என்னடா ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் போய் அடிக்கலாம் அடிச்சு தூக்கு பவேஷ் யூஸ் பண்ணுறான்டா ஐயோ அப்பா நினச்சி கெஸ் கரெக்டாக இருக்கு
என்னடா டெலிபோர்ட் ஆகிற மாதிரி பக்கத்தில் வந்து அடிக்கிறேன். நீ அடிக்குது வேஸ்ட்டாக கட்டி வச்சு அடிக்குது. யா என்னடா மிஸ் ஆகுது. சார் ஓடு ஓடு அம்மாடி ஓடு ஓடு ஓடு. நான் ஜஸ்ட்டு ரெண்டாയി முடிச்சோன்னே ஒரே டிஷ்ஷும் முடிச்சிட்டோம். என்னடா ஒன்று ஆயிடுது. ஓ 3 ஆயிடுச்சா. லெவல் அப் 24 எதுக்கு பண்ணலாம்? ஸ்வாடுக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு பிளாக்ஸ் ஃப்ரூட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு டிஃபென்ஸுக்கு ஒன்று. ஐயோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஒரு இப்போ நம்ம என்னென்ன ஏற்றணும்னு சொல்லிடுறேன். ஸ்வாட் ஏற்றணும், டிஃபென்ஸ் ஏற்றணும், மீல் ஏற்றணும், பிளாக் ஷூட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு லெவலில் கொண்டு வரணும். ஒரு 50 ஏற்றலாமா? ரீஃபண்ட் பண்ண முடியாதா? ரீஃபண்ட்னா நீ ரோபாக்ஸ் கொடுக்கணும். ரோபாக்ஸ் வேணா வாங்குறியா ரோபாக்ஸே? தவளை இது 24 30 வந்தால் தானே அடுத்த ஐலாண்டு. ஆமாம். அடி விழுது. அத்தனை இங்கே போனாலே அடி விடு. ஏய் பாய், உன 50 வந்து சந்திக்கிறேன் பாய். டிஷ்ஷும் இவனை அடிக்க முடியாது போல இது. ஆனால் இவன் ஃப்ரூட்டியில் மாதிரி நினைக்கிறேன். டேய் இங்கே ஏன்டா இதுக்கு எதுவும் யூஸ் ஒரு இதுவும் இல்லை உள்ள. ஓ இவன்கிட்ட இப்போதைக்கு நான் வாங்க காய் சுற்றி பார்ப்போம். எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். 6000 ரூபா இருக்குது, ஏதாச்சும் வாங்குவோம். அந்த ஸ்பின் ஃப்ரூட்டு பார்த்தோம்னா அது எவ்வளோ? அது 7000 ரூபா. வாங்குவோமா? ராக்கெட்டோட பவர் ஜாஸ்தி. ஆமாம்ல வாங்கலாமா? ஆனால் காசு வேணுமே. இன்னொரு 500 தானே. போகிற வழி ரெண்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் கிடச்சிட போகுது. இல்லை 7500 இருக்குது. ஓ அப்போ 1000 வேணுமா? இன்னும் இங்கே ஊடால எவனாச்சும் இருப்பாங்க. அப்படியே சுற்றிட்டு போவோமா? சுற்று அப்படி காசு வேணாண்ணா. அங்கே போய் ஃப்ரீ தானே. சொல்லுவா முதல்ல மிடில் பிளேஸ் போ. இங்கே அங்கே 2 செஸ்ட் இருக்கும். என்னடா கோல்டு இது மின்னுது. இது செஸ்டா? இது தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இது மேலே போகும்போது எப்படி அடிப்பாங்க எல்லாரும்? அது எனக்கும் தெரியலையே. சிவா நம்ம வேலை நம்ம இங்கிட்டு இருக்குதா போகிற வழி? அந்த இது மெரைன் ஸ்டார்டர். அது மெரைன் ஸ்டார்டர் பைரட் ஸ்டார்டர். பைரட் ஸ்டார்டரு இங்கிட்டு தான் இருக்குது. அந்த இருக்குதுடா. ஓ அதுக்கு போட்டு வாங்கிட்டு இப்படி தான் போகணும். நான் போய் போட்டு வாங்கிட்டு வரேன். சரி அங்கே செஸ்ட்டு பார்த்த மாதிரி எனக்கு அங்கே பாரு மறுபடியும் மேலே இருக்குது. அதுவா? இல்லை இங்கேயே செஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த போட்க்கு அங்கே இருக்கு பாரு. இந்த இருக்குது. எப்படி என் கண்ணை பற்றியோ? சரி வா, அங்கே தான் லேதர் பார்த்த மாதிரி அங்கே போகலாமா? லக்ஸரி போட் இல்லை. நான் என்ன கொடுப்பான்? 1000 ஃப்ரீயில் ஒன்று இருக்குது. அது கேம் பாஸ் வேணுமா கைஸ்? நம்மளும் எப்படியோ ஒரு நாள் கேம் பாஸ் வாங்கி இது ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணுவோம். போவோம். வண்டி வாழ அது அங்கிட்டு இருக்குது. வண்டி வாழடா. என்னடா வளைக்க மாட்டான்? போடா வாடா. ஸ்லோவாக வளைக்கணும். போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான். ஓடு ஓடு ஓடு. ஸ்பீட். அங்கே போனால் பாபி இருப்பான்ல, பாபி. அவனை போடலாம். யூடியூப்பில் பார்த்தேன். பாபின்னு ஒருத்தன் இருந்தான் அங்கே. அதை பார்க்கறது ஜோக்கர் மாதிரி இருப்பான். அவனை போய் அச்சனா அவனுக்கு நிறைய லெவல் ஏறுமா சொன்னாங்க. சரி வா அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வேறு அநியாயம் ஸ்லோ பண்ணி இறங்கியும் போக முடியாது இப்போ. ஏன்னா நம்ம வேறு இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம், ராக்கெட் ஃப்ரூட்டு. இப்போ இறங்கியும் போக முடியாது. சீக்கிரம் இந்த ஐடியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? பண்ணலாம். இல்லைனா சின்னங்கன்னா வேண்டாம் ஃப்ரூட்டு இங்கே இருப்போம். அவ்வளோ குதி ஓடு. ஐயோ ஹெல்த்து வந்தாச்சு பைரட் ஐலாண்ட். ஏன்னா நம்ம யார் இருந்தீங்களா? இங்கே ஒரு ஷாப் கீப்பர் இருக்கான்டா. இவன் என்ன தரான்? ஸ்வாட் டீலர். டூயல் கட்டணாவா? எவ்வளோது? 12,000. சூப்பர். ஆனால் நம்மகிட்ட 6,000 தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த இருக்காண்டா பின்னாடி போய் பார்த்தலாமா?
பின்னாடி இங்கே என்ன இருக்கு? ஏய் இது என்னடா இடம்? ஏய் என்னடா எல்லாருக்கும் இங்கே உடம்பு இல்லை. இந்த இந்த இடத்துல வா அப்படியே சுற்றி பார்ப்போம். ஜிங்க் ஜிங்க் இவங்கெல்லாம் எத்தனை லெவலுன்னு பார்த்துட்டு வருவோம். இங்கெல்லாம் 45டா. அடிச்சா மண்ணை உடஞ்சிடும். ஆனால் என்ன பாபி வா பாபியை போய் பார்ப்போம். இந்த இருக்கணும்டா பாபி. நம்ம பவர் விடு. ஆண்டா ராக்கெட் பிளாஸ்ட். எவ்வளோ ஹைட்டில் போகிறான் இவன. பவர் இவனுக்கும் பவர் இருக்குதாடா. இவன்ட்டு கத்தி இருக்குது. இவனும் கத்தி வச்சுக்கிறான். இவனை முடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏய் என்னோட பக்கத்தில் ஸ்பான் ஆகிறான். பக்கத்தில் வந்து கத்தி விடுறான். ஏய் ஐயோ வா. தூரத்தில் போனாலும் அடிக்கிறான்டா. ஏய் இல்லைடா, நம்ம இதை யூஸ் பண்ணி அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஊடு பவேஷ். ஏய் என்னடா பக்கத்தில் வர. இது வேற கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கூச்சிட்டு பக்கத்தில் வருது. இவனை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணுவோமா? இப்போ நான் அதான் ட்ரை பண்ணுறேன். இங்கே வாடா இங்கிட்டோ. ஏன் மாட்டிக்கிட்டான்டா. சூப்பர். ஆனால் அடி விடுக்குமா அவனுக்கு? அடிச்சா நம்மளுக்கு அடி விடுக்குது சேர்த்து. இங்கேருந்து ஈஸியாக பண்ணலாம், இங்கேருந்து ஈஸியாக முடிச்சிடலாம்டா அவனை. ஆனால் நம்மளுக்கு சேர்த்து அடி விழுகுது. ஐயோ விட்டான்டா. இருறா திரும்ப ரீஜன் ஆயிட்டு வரேன். ஓடு. இங்கே தான் இருக்கான். உள்ள போயிடா. நைஸ். எங்க கையில் இந்த கத்தியா காணா? ஐட்டம் உள்ள இருக்குதா? பயந்துட்டேன் ஒரு செகண்டில். எங்கடா எப்படா அடிக்கிறானா? ஒரு அட்டாக் கூட யூஸ் பண்ணலடா. மேலே கத்தியத்தை சொல்லட்டுறோம். நம்ம பவர் யூஸ் பண்ண டாஜ் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்படி ஒரு இடத்துல நிற்போம். அவன் எய்ம் பண்ணி நினச்சேன்டா டாஜ். நம்ம எய்ம் பண்ணுறதுக்குள்ளே அவன் எய்ம் பண்ணிட்டான். அப்படியே டாஜ் பண்ணி போவோம். அந்த மாதிரி டாஜ் பண்ணி அப்புறம் இப்போ விட்டானா நான் மேலே போயிட்டேன். ஏப்பா அடி பேக்கில் டாஜ் பண்ணி அடிச்சிட போகலாம். உள்ள கீழே வந்துடாதடா, வெளியேறு. அவனுக்கு இப்போ ஹெல்த்தா தெரியலையே. இப்போ பார்த்து வந்துடலாம். என்னடா ஆஃப் குடும் போல. நீ டைம் பேசு. ஐயா உள்ளான்டா. இப்போ நம்ம வெளில போயிட்டான், அவன் உள்ள வந்துட்டான். சிக்கு அடி டாச் பண்ணு. அவ்வளோதான். இப்போ மிஷில் எடுத்து விடு. அடி ஆடா டாச் விடு. அவ்வளோதான்டா. மிஷில் வா. லோடிங் அவ்வளோதான்டா. இந்த மாதிரி ஸ்பீடு ஃபாஸ்ட்டு. ஆனால் தப்பு ஊற்றுனுங்க. ஐயோ சாவ மறுபடியும் போகும்டா. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்டா. நீங்கள் அவனை முடிக்காம ப்ளூ செஸ்ட்டு. அப்பா எவ்வளோ காசு. வாடா இவன் வேறு இப்போ விடுவானே. டாஜ் பண்ணு. நீ அவனை உடுத்து முன்னாடி அடிக்கலாம்டா. அடிக்கலாம்டா. பேக்கில் யூஸ் பண்ணு. ராக்கெட் டிஷ். வெளில கீழே வந்துடாத. இங்கிட்டு சைடில் வா. அடிக்கலாம்டா. எப்போ ஜஸ்ட்டு சமாடி. அவன் யூஸ் பண்ண மாட்டான்டா. பக்கத்தில் போய் சக்கு அடி. பேக்கில் வா. சமாடி. இப்போ இதை அடித்தா வேலைக்கு ஆகலை. நம்ம இன்னி அவனை பக்கத்தில் சிக்கு அமைதியாக இருறா. வா அடிச்சிட்டான்டா.
பவேஷ் ஜம்மி அடியேண்டா அடுத்தா போல அவனுக்கு ஹெல்த் எவ்வளோ கொண்டு தெரியல. அவ்வளோதான் பக்கம் போய் அடி 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 போடு. அவ்வளோ பேக்கில் வந்துட்டு நினச்சேன் யூஸ் பண்ணுவாட்டு. சத்தியம் ஹெல்த் செம்மையாக போயிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவான். டாச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் எய்ம் அவ்வளோ டாச் பண்ணி வச்சிடான். சரி ராக்கெட் மிஸ் ஆகிட்டான். ஆமாம் ஏய் ஆனால் அவனுக்கு ஹெல்த் சரியாக போயிருக்குது. ஆனால் மிஸ் பண்ணிட்டேனே. அடிச்சிட்டேன்டா. வாடா இதே வரேன்டா. வந்தா இருக்கிறான் பின்னாடி. இரு ஏய் என்ன நீ இங்கிட்டோட ட்ராப் பண்ணி அடிக்கிறதும் ரொம்ப ஈஸி. இங்கிட்டோட இங்கே வாடா. டேய் வாடா நூப். வாடா அப்படியே உள்ள வாடா இங்கே வாடா எஜ்ஜுக்கு வாடா. டக்கு வா. டக்கு இங்கிட்டு வா. அவனை இப்படி கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிறானா. பேக்கில் வா. நான் யூஸ் பண்ணுறேன்றத போடு. வாடா எங்கடா வந்துட்டேன்டா. ஆடா கொஞ்சோண்டு எழுத்தான். என்னடா சுற்றுறான் டிஷ். கொஞ்சோண்டு எழுத்தான் அடி. அப்படின்னா பேக்கில் நினச்சேன்டா. என்னடா டாச் பண்ணாலும் போடு போடா. நீங்கள் நீனா நான் பார்த்துறேன். வேண்டா ஏய் அடிக்கிறேன்டா. ஏய் ஜார்ஜ் பண்ணுறதுக்குன்னு வச்சுட்டேன்டா. ஸ்பீடுன்னா இந்த கொஞ்சோண்டு லைஃப் தான். ரீஜன் ஆகிறதுக்குன்னு போய் சீக்கிரம் அடி ஊந்துச்சு. ஐயோ என்னடா ஸ்வாடு போட்டு. ஐயோ ஏன் இன்னும் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எப்போ அப்போ போய் கட்டணை வாங்க முடியாது. இவங்க என்னடா. ஏய் வாடா நூபு. நீனு அவனோட நூபுல். ஸ்டாக்டு ஏற மாட்டேங்குது. என்னடா நீனு கத்தி வச்சுக்கிறேன் நானும் கத்தி வச்சுக்கிறேன். மாட்டேன் டிஷ். என்னது கொரியா ஸ்கின் ஸ்பான் ஆகிருப்பான்ல நினைக்கிறேன். ஏய் என்னடா அது எப்படா என்ன அடிச்சான். நீ அதானே பார்த்தேன். டைப் பண்ணுவோமா. ஃப்ரூட் ஐ ஆம் level 20. டேய் நம்ம லெவலில் 24 டே. விடு ரவுண்டு பண்ணி 20ன்னு சொல்கிறேன். எங்கே செஸ் இருக்கு பாடுற. அதான்டா எடுக்க ஏற்றுறேன். அவன் எங்கே இருப்பான் அவன் போயிட்டனோ. ஸோ நம்ம இடத்துக்கு நம்புவோம். நம்ம போக போகிறோம். வந்துட்டான் வந்துட்டான். எங்கள் வேலை ஏதாவது ஃப்ரூட் கொடுத்துருக்கான் பார்க்கலாமா. போய் பார்ப்போம். ஸ்பின்னு கின்னு ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றும் போட்டு வைக்கல. ஒன்றும் போடல கைஸ். நீங்கள் வந்தாலே கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ஃப்ரூட்டாக போடுங்க கைஸ். மறக்காமல் ஃபயர் கேமருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் முக்கியமாக லைக்கு ஷேர் அப்படியே பெல் டிங்னு அடிச்சு விடுங்க. பாய்ஸ் ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா எங்களை அனுப்பிச்சுடுங்க கைஸ் கமெண்டில். உங்கள் சப்போர்ட் தான் எங்கள் வாழ்க்கை. அதனால் மறக்காமல் ஏய் நீ எவனோ இருக்கான்டா மேலே. அதான் ஒரு நல்ல ஃப்ரூட்டு. பேலஸ் ஃப்ரூட் ஐ ஆம் level 20. level 20.
அவன் யோசிப்பான் இவனுக்கு வாங்கி தரலாமா வேணாமா வாங்கி தரலாமா வேணாமா யோசிப்பான். ஏய் அது என்னதுடா அது? தெரியலையே. ஜூம் பண்ணி என்னன்னு ஏய் 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 என்னன்னு வச்சுக்கண்டா. ஏய் என்னது அது முள்ளு முள்ளு. ஏய் சாப்பிடுவோம். என்ன ஃப்ரூட் அது? எதுவும் தெரியல. ஆனால் இதோட பவராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பைக்குன்னு பார்த்துக்கு போ. ஏய் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. ஏய் என்னடா? ஏய் எப்படா? அடி. ஏய் பின்னாடி அவனும் இருக்கான்டா. என்னடா வச்சுக்கலாம்? ஏய் உள்ள ஒருத்தர் கட்டி வச்சுட்டு பாத்ரூம் மாதிரி இருக்குடா. ஏய் என்னடா உள்ள தட்டினா? இது எதுப்பா? ஏய் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துறேன். ஏய் நியூ ஃப்ரெண்ட் ரை. யாரா அவன் வெளில கத்தி மட்டும் நீட்டுது? அடி பாவன் போது. ஏய் வாடா எப்படா நம்ம வச்சு எப்படா அவனுக்கு அடி விடுவோம்? பரவாயில்ல அடி பரவாயில்ல. நான் வந்து ஸ்பைக் இருக்குல்ல வா. இவங்களே வச்சு போடக்கூடாது. இவங்க அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. பெசாண்டு வேலையை பார்ப்போம்ல. ட்ரை பண்ணல அடி போதானே. நான் அடிக்க முடிஞ்சா அடிக்க மாட்டேனா? அடி ஜூசோத். ஏய் யூசோத்தா பிளஸ் ஃப்ரூட்டு. இப்போ தானே ஃப்ரூட் வாங்கினேன் அதுக்குள்ளேவா? கேட்பான் அவன் தந்தா நல்லது. ஏன்னா இதோட ஸ்பைக்கோட சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நம்ம வச்சுக்க ஸ்மைக்கு. என்னடா ஏதோ கால் சுற்றுறான். என்னடா கால் வச்சு அடிக்கிறான். யாரா அவன்? நீ கால் வச்சு அடிக்கிறான்டா. எப்படி? சும்மா கேட்குற விட்றா டே. ஃப்ரூட் கேட்டா நல்ல ஃப்ரூட்டு. நல்ல ஃப்ரூட்டு தந்தானா நல்லா இருக்கும்டா. நீ பக்கத்தில் போவான். இவனை மட்டும் தான் அடிக்கிறானா? என்னையும் சேர்த்து அடிக்கிறானா? யாரா அவன் காலை வச்சு நம்மளும் அடிக்கலாம் போட்டு. நான் அடிக்க முடிஞ்சு அடிக்க மாட்டேனாடா. ஸ்பைக்கோட கட்டி வச்சு அடி. பக்கத்தில் போனாலே அடிக்கிறான்டா அவன். ஒரே அடி முடிச்சிட்டான். கட்டியை வச்சு அடி. இது ட்ரை பண்ணுவோம். அடி உழுக மாட்டேங்குது அவனுக்கு. நம்மளாண்ட அடிக்கிறான். அடி ஸ்பின் பண்ணி போய்க்கலாம். நீங்கள் பூத்து போய் பாரு. எப்படியா நம்மளுக்கு ஸ்பைக்குன்னு ஒன்று வச்சு ஸ்பைக் ஏன் என்ன எதுக்கடா அடிக்கிறேன்? செவனேஸ்தான்டா போயிட்டு. சரி வா நம்ம லெவலாக ஏற்றுவோம். முடியல ஊற்றலாம் வா. ஸோ நம்மள்ட்ட ஸ்பைக்குன்னு புது பவர் இருக்குது. வா நம்ம போய் லெவல் ஏற்றுவோம். ஓகே இருப்பானா? இருக்கான். பிளேடு காய்ஸ் ரொம்ப நல்லா ஃப்ரூட் காய்ஸ்லாம். காய் இனி ஒரே நாள 3 ஃப்ரூட் காய்ஸ். என்ன நம்மள நான் விடுவேன் எனக்கு ஒரு இது. ஓய் யோப்போ அன்லிமிட்டட் போல இருக்குது. இது வேற யாரா இவன்? என்னால் நவுற வர முடியல. கத்தானா அட்டாக். என்னால் கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியலடா. நான் ட்ரை பண்ணுறேன் கொடு. போ பரவாயில்ல போலாம்ல. பரவாயில்ல கொடு. இப்போ அடிக்கிறேன். ட்ரை பண்ணு. காய்ஸ் இப்போ நான் விளையாடுவேன். நீங்கள் பாருங்க. போ சீக்கிரம் போ. நான் பவர் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் மொத்தம். ஓகே காய்ஸ் நான் அடிக்க வரேன். வா 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 பார்க்கலாம். நீ நான் போடு. யா 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 நினச்சேன் தப்பிச்சிட்டேன். எப்படி கட்டணா வச்சு அட்ரா? பரவாயில்ல நான் இதே செடி அது கரெக்டாக இருக்கும். சரி வா யூஸ் பண்ணுவோம். நீ சொல்கிறனால தப்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெளில போய் நான் தப்பிச்சிருக்கலாம். ஆமாம் அடி வரான். சாப் யூஸ் பண்ணு. சாப். ஓ இப்போ சாப்பா? நம்ம சாப்புன்னு சொல்லுவாங்க, பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி சொல்லுறியா நீ? ஓகே இதான் யூடியூப்ல பார்த்தேன். ஓ சாமா அட்டாக். இவன் நம்ம கிட்டே நெருங்க முடியல. நல்லா இருக்கு பவர். டேமேஜ் போக மாட்டேங்குது அது யூஸ் பண்ணா. நல்லா டேமேஜ் போகுது. வெங்காடி வரு. ஆமாம்மா கிட்ட போனால் அவன் நம்மளால் அடிக்க முடியாது. அதான் உண்மை. போடு ஜூஸ். நல்லா இருக்கா வாயிலக்கா சூப்பராக இருக்கா.
நல்லா இருக்குது. நம்ம உள்ள வந்தோடனே கட்டணும். இது பிளேடு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே கிடக்கும்ட்டு. நம்ம சாப்பிட்டு குஷ்டு பிடிக்கலான்னு வந்தோம். ஏய் அங்கே யாரும் ரெட் கலரில் இருக்கிறாங்க. இவனை சீக்கிரம் முடி. ஆமாடா ஓடு. இவனதுக்கு நான் மேலே கூட்டிகிட்டு வந்தேன். வரேன் கூட அவ்வளோ முடி வரேன். ஐயோ சாப்பிட போகிறேன். அன்னைக்கு பவர் பார்த்துறேன் அப்படியே டிங் முடிச்சிட்டேன். அவ்வளோண்டா சீக்கிரம் அவன்கிட்ட போ. அவன் என்ன வச்சுக்கி ரெட் கலர் அவன்கிட்ட போய் நான் கேட்குறேன். சீக்கிரம் ஓடு. கைஸ் ஆனால் சத்தியமாக கைஸ் நான் ஃப்ரூட் வாங்குவேன்னு. இன்னும் யாரா அவன் எங்கடா இருக்கிறாங்க? இவன் அப்போ தான் பார்த்து தருவேன். இல்லை இவனை அடிக்க முடியுமா? பிவிபி ப்ரொடெக்ஷன் ஏதோ இன்னப்பா பிவி போட்டிருக்கு. எனக்கும் ஒன்றுமே புரியல. அவன் அடி. நானும் அதுக்கு தானே ட்ரை பண்ணுறேன். அவன் அடி. அதான்டா நானும் ட்ரை பண்ணுறேன். ரீசெண்ட்லி அவன் செத்து போனான்டா. அவன் இப்போ தான் ஃப்ரூட் வாங்க போகிறாங்க. நல்ல ஃப்ரூட்டு ஒரு இன்னும் போதா பண்ணிக்கண்டா. இல்லைடா 6 வச்சுருக்கான்டா. கையை பாரு. தெரியுது நல்லதாக இருக்குமா? என்னடா ஏய் லைட் வச்சுக்கிறோம். என்னடா ஒரே இல்லை வச்சுட்டான். அவன் இல்லை கீழே ஒருத்த கடை போய் தீக்கிற மாதிரி அவன் அடிச்சு விட்டான். இல்லைடா அவன் தான்டா பிவிபி ப்ரொடெக்ஷன் வருது பாரு. அவன் தான் வச்சுருவான். மேலே எங்கடா மேலே வந்தோம் கீழே வந்துட்டானா? ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்தோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் ஃபயர் கேமிங். எங்களுக்கு உங்களை சப்போர்ட் வீடியோ நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். நல்லா லவரிஸ் வந்து பார்க்கணும் கைஸ். ஓகே பை. நாங்கள் நல்லா லெவலில் பார்த்து வரோம். ஓகே கைஸ், ஆஃப்லைனில் நிறைய லெவல் பண்ணி வைக்கிறோம்.